ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு வந்து தொப்பி என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். நூலில் நார்மலாக வந்து இப்போ தொப்பி பின்னுறதுக்கு நீங்கள் எந்த சைஸ் என்றாலும் முதல் வந்து இந்த தலையின் சுற்றளவு தெரிஞ்சால் முதல் சுற்றளவு தெரிஞ்சதுன்னா நாங்கள் எந்த எந்த அளவுக்கு அந்த வட்டம் பின்னோணுமென்று தெரியும். அப்படியே வட்டமாக பின்னி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோத்துக்கு இறக்கம் வேணும், இப்போ எவ்வளோத்துக்கு தொப்பி வேணுமென்றா அதை இந்த இறக்கமும் தலையின் சுற்றளவும் தெரிஞ்சால் நீங்கள் யாருக்கு வேணுமென்னாலும் தொப்பி பின்னலாம். இப்போ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு அளவும் தெரியா இப்போ கிட்ட இருக்கிறாங்கன்னே நீங்கள் அளந்து பின்னுவீங்க, அளந்து பின்னலாம். இப்போ எங்களுக்கு தெரியாத ஒரு ஆக்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம், இப்போ அவன் அளவில்லை என்று சொன்னால் நாங்கள் நார்மலாகவே கூகுளில் போய் அடித்து பார்த்தா இப்போ எந்த வயசோ அந்த வயசுக்குரிய தலையின் சுற்றளவு அந்த தொப்பின் இறக்கம் எல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் அளவு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைங்க என்று சொன்னால் 33 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் இறக்கம் வந்து 13 சென்டிமீட்டர்லையும் பின்னலாம். அதே வந்து சைவர்லேருந்து மூன்று மாத குழந்தைண்டா 34 சென்டிமீட்டரும் இறக்கம் வந்து 15 சென்டிமீட்டர். அதே மாதிரி 3லேருந்து 6 35 இறக்கம் 16 சென்டிமீட்டர். 6லேருந்து 9 சொன்னால் நீங்கள் வந்து 36 சென்டிமீட்டரும் தலையின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் இறக்கம் 16 சென்டிமீட்டர். அதே மாதிரி 9லேருந்து 12 மாதத்துக்குரிய குழந்தை என்று சொன்னால் 39 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் 16 அல்லது 17 சென்டிமீட்டர் இறக்கம். அதே மாதிரி 12லேருந்து 18 மாதம் 40 சென்டிமீட்டரும் இறக்கம் வந்து 18 சென்டிமீட்டரும் இருக்கும். அதே மாதிரி 18லேருந்து 24 மாதம்னு சொன்னால் 43 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் 19 சென்டிமீட்டர் வந்து இறக்கமும் வரும். அதுலேருந்து 2லேருந்து 5 வயசு பிள்ளைகளுக்கு 45 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் இறக்கம் வந்து 19 சென்டிமீட்டர். 6லேருந்து 10 வயசுண்டா 47 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் 20 சென்டிமீட்டர் இறக்கம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வளர்ந்த ஆக்களுக்குரிய 10 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து 49 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் 22 சென்டிமீட்டர் இறக்கம் எடுக்கும். அதே மாதிரி பெரிய ஆக்களுக்கு வந்து பெண்கள் என்று சொன்னால் 54 சென்டிமீட்டர் தலையின் சுற்றளவும் இறக்கம் 23 சென்டிமீட்டரும் வரும். அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு வந்த ஆண்களுக்கான தலையின் சுற்றளவு 56 சென்டிமீட்டரும் இறக்கம் 24 சென்டிமீட்டரும் வரும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு காட்டி நீங்கள் ஸ்லோவாக விட்டுட்டு செட்டிங்கில் கேட்கலாம். அதை பக்கத்தில் எழுதி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் இது நார்மலாக அடிப்படையான அளவு. இது இப்போ என்னென்று தொப்பி பின்னுறேன்னு பார்ப்போம். நான் 3லேருந்து 6 மாத பிள்ளைக்கான தொப்பி என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். முதல் வந்து கையில் இப்படி சுற்றி இப்படி எடுத்து மேஜிக் சர்க்கிள், இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு உரிய தொப்பி பின்ன போகிறேன் மருமகனுக்கு. இப்படி எடுத்து 1 2 செயின் பின்னிட்டு, அல்லது நீங்கள் ஒரு செயின் பின்னினாலும் ஓகே, ஒரு செயின் பின்னிட்டு டபுள் குரோஸையும் பின்னலாம். நான் இப்போ ஹாஃப் டபுள் குரோஸையில பின்ன போகிறேன். நீங்கள் எந்த குரோஸை பின்னினாலும் நாங்கள் தலையின் சுற்றளவுக்கு நாங்கள் கரெக்டாக அந்த மாதத்துக்குரிய குழந்தையின் தலையின் சுற்றளவுக்கு வட்டமாக பின்னி எடுத்துட்டோம்டா ஓகே. இப்போ வந்து 1 2 ஹாஃப் டபுள் குரோஸு, 3 நான் 12 ஹாஃப் டபுள் குரோஸு இதுக்கு பின்னுறேன். உங்களுக்கு ஹாஃப் டபுள் குரோஸ் என்ன பின்னுறேன் பின்னல் வாவு பண்ணுற இதில் இருக்குது என்னுடைய பிளேலிஸ்ட்டில். இப்படி எடுத்து இப்படி 3 நூலும் அப்படி கம்பியில் இருக்குது, அப்படியே அதுக்குள்ளால எடுக்கணும். இப்படி 12 ஹாஃப் டபுள் குரோஸை இதுக்குள்ளே பின்ன போகிறேன். இப்போ வந்து 12 ஹாஃப் டபுள் குரோஸை பின்னிட்டேன். இப்போ இதை வந்து இழுத்து நடுவில் இருக்கிற அந்த இடைவெளி தெரியாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி இழுத்துட்டு முதலாவது ஹாஃப் டபுள் குரோஸைக்கு கொண்டு வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு 1 செயின் பின்னி இப்போ வந்து இதில் 12 ஹாஃப் டபுள் குரோஸை பின்னினாங்க. இப்போ 2வது வரி வந்து எல்லாத்துக்கும் 2 ஹாஃப் டபுள் குரோஸை வரும். அதாவது டோட்டலாக வந்து 12 24 ஹாஃப் டபுள் குரோஸை வரும். 1 அதுக்கே மறுபடியும் முதலாவது டபுள் குரோஸைக்கு
2 நீங்கள் வேணுமெண்டா அடியாளத்துக்கு இதில் மார்க் பண்ணி வைக்கலாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்க்குறதுக்கு. 2 ஹாஃப் டவுன் க்ரோஸ் பண்ணினா பக்கத்து இதுக்குள்ள 2 1 2 பக்கத்து வைக்க 2 இப்படி எல்லாத்துக்கும் ரெண்டாவது வரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் 2 ஹாஃப் டவுன் க்ரோஸே பின்ன போகிறேன். இதை பிரித்தி போட்டு காட்டணும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் 2 டவுல் க்ரோஸே படி 24 டவுல் க்ரோஸே பின்னிட்டேன். முதலாவது ஹாஃப் டவுல் க்ரோஸே கொண்டு வந்து சரி முதலாவது ஹாஃப் டவுல் க்ரோஸே கொண்டு வந்து முடிக்க போகிறேன். இப்போ நார்மலாக வந்து இது வந்து இன்விசிபிளாக தெரியாத மாதிரியும் கொண்டு வந்து நாங்கள் முடிக்கலாம். அதெல்லாம் பிறகு அடுத்தடுத்து இது சிம்பிளாக ஸ்டார்டிங்குக்கு பழகிறாக்களுக்கு. இப்போ 1 2 3வது வரி வந்து இப்போ இதுக்குள்ளேயே திரும்ப இதுக்குள்ள 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு. இப்போ பக்கத்து இதுக்குள்ள 2 ஹாஃப் டவுல் க்ரோஸு பின்ன போகிறேன். அதாவது 1 விட்டு 1க்கு 2 ஹாஃப் டவுல் க்ரோஸு வரும். இதில் 1ல் ஸ்டார்ட் பண்ணினால இதுக்கு 2. இப்போ இதில் 1 அதாவது 1 விட்டு 1க்கு 2 ஹாஃப் டவுல் க்ரோஸு வரும். இப்போ 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு 2 ஹாஃப் டவுல் க்ரோஸு 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு 2 ஹாஃப் டவுல் க்ரோஸு என்று இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்ன போகிறோம். இப்போ வந்து 3வது வரி பின்னி முடிச்சிட்டேன். 32 3வது வரியில் 32 ஹாஃப் டவுல் க்ரோஸ் வரும். கொண்டு வந்து முடிச்சுட்டு வழக்கம் போல் 1 செயினை பின்னிட்டு இப்போ முதலாவதுக்கு 1 ஹாஃப் டவுல் க்ரோஸை பின்னினேன். பக்கத்தில் இருக்க 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு. 3வதுக்குள்ள 2 ஹாஃப் டவுல் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்போ இப்படி 2 விட்டு 1க்கு 2 ஹாஃப் டவுல் க்ரோஸ் வரும். இப்போ இதுக்குள்ள 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு பக்கத்தில் இருக்க 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு அடுத்ததுக்கு வந்து 2 ஹாஃப் டவுல் க்ரோஸு வரும். இப்படி படிப்படியாக கூடிக்கொண்டு போவோம். இப்போ இது 32 நாடி. அடுத்த வரி வந்து 8 கூடினா 40 ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும். இப்போ 1 2 3 4வது வரி 40 ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும். இப்போ 5வது வரி வந்து 1 செயின் பின்னிட்டு இப்போ 5வது வரி 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு பக்கத்து இதுக்கு 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு பக்கத்து இதுக்கு 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு அதாவது 3 ஹாஃப் டவுல் க்ரோஸு 4வதுக்குள்ள 2 ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும். இந்த வரி அப்படியே 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு 1 ஹாஃப் டவுல் க்ரோஸு 2 ஹாஃப் டவுல் க்ரோஸுன்னு வரும். டோட்டலாக 48 ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும். 1 2 3 4 5வது வரியில். இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு அப்படியே 10 சென்டிமீட்டர் விட்டம் வந்து 10 சென்டிமீட்டராக இருந்தாலே காணும் பிறந்த குழந்தைக்கு. நான் அப்போது விட்டத்தை சொல்ல மறந்து போனேன். பிறந்த குழந்தைக்கு 10 சென்டிமீட்டர் விட்டம். 3லேருந்து 6 11 சென்டிமீட்டர். நான் இப்போ 6லேருந்து 9 மாதம் 6லேருந்து 9 மாதத்துக்கு பின்னுவோம். அதில் 3லேருந்து 6 மாதத்துக்கு பின்னில் 11 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி 6லேருந்து 9 மாதம் வந்தாலும் 11 சென்டிமீட்டர் கிட்ட தான் வரும். அதே நேரம் 12லேருந்து 18 11.5 18லேருந்து 24 சொன்னால் 12 சென்டிமீட்டருக்கு பின்னுங்கோ. அதே 18லேருந்து 24 13 2லேருந்து 5 வயசுண்டா 14 6லேருந்து 10 14.5 கொஞ்சம் பெரிய 10 வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்குண்டா 15 சென்டிமீட்டருக்கு வரும். அதே வந்து கொஞ்சம் பெரிய பெண்களுக்கானதுன்னு சொன்னால் 17 சென்டிமீட்டரும் ஆண்களுக்கானண்டா 18 சென்டிமீட்டரும் வரும். தொப்பின்ற சுற்றளவில் விட்டம் வரும்.
இப்போ நான் வந்து ஒரு 11 சென்டிமீட்டருக்கு பின்ன போகிறேன். நான் 9லேருந்து 6லேருந்து 9 மாதத்துக்கு பின்ன போகிறேன். அப்போ 6லேருந்து 9 மாதத்துக்கு வந்து 11 சென்டிமீட்டர் கிட்ட பின்னணும். இப்போ வந்து 5வது வரி பின்னி முடிச்சாச்சு. இப்போ 6வது வரி வந்து இப்போ இதில் 3 தரம் ஹாஃப் டவ் குரோஸை தனி பின்னாங்க. 1 2 3 4வதுக்கு 2 பின்னாங்க. இப்போ இந்த வரி 1 2 3 4 5 6வது வரி வந்து 1 ஹாஃப் டவுல் குரோஸை 4 தடவை வந்து 5வதுக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸை வரும். அதாவது 4 தனி ஹாஃப் டவுல் குரோஸை 5வதுக்கு 2 4 தனி ஹாஃப் டவுல் குரோஸை 5வதுக்கு 2 இப்படி இந்த வரி ஃபுல்லாக வரும். இந்த வரி 48 நாடி அடுத்ததில் 8 ஹாஃப் டவுல் குரோஸை கூடும். 56 ஹாஃப் டவுல் குரோஸை வரும் அடுத்தது. இப்போ 6வது வரி வந்து 1 ஹாஃப் டவுல் குரோஸை ஒருக்கா, பக்கத்தில் இருக்க 1 ஹாஃப் டவுல் குரோஸை 2வது, பக்கத்தில் இருக்க 1 ஹாஃப் டவுல் குரோஸை 3வது, இப்போ பக்கத்தில் இருக்க 1 ஹாஃப் டவுல் குரோஸை 4வது, 5வதுக்கு வந்து 2 ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். அதே மாதிரி 1 ஹாஃப் டவுல் குரோஸை ஒருக்கா, 1 ஹாஃப் டவுல் குரோஸை 2 தரம், 1 ஹாஃப் டவுல் குரோஸை 3 தரம், 1 ஹாஃப் டவுல் குரோஸை 4 தரம், 5வதுக்கு 2. இது வந்து டோட்டலாக இந்த வரி 48 இந்த அளவு 8 கூடிச்சுதாண்டா 56 ஹாஃப் டவுல் குரோஸை வரும். இப்போ வந்து இந்த வரி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ தலையின்ற சுற்றளவுக்கு அதோட விட்டம் வந்து இப்போ 6லேருந்து 9 மாதம்னு சொன்னால் உங்களோட விட்டம் வந்து 11 சென்டிமீட்டர்ன்னு சொன்னால், சாரி 6லேருந்து 9 11.5 சென்டிமீட்டர். நான் கொஞ்சம் பெருசாகவே பின்னுறேன். ஏன்னா இங்கே இப்போ குளிர் குறைஞ்சி கொண்டு வருது. இனி வர்ற காலங்களில் வெற்றியாக இருக்கும். அப்போ குளிர் டைமுக்கு போடுறக்கூடிய மாதிரி பின்னுற நாடி ஒரு வயசுக்குரியதாகவே பின்ன போகிறேன். இப்போ வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குண்டா ஒரு வயசுக்குரிய தலைக்குரிய விட்டம் இருக்கிற நாடி ஓகேயா இருக்குது. இனி நான் எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவுல் குரோஸையே பின்ன போகிறேன். எங்களை தலையில சுற்றளவு வந்தோடனே இனி அப்படியே நிப்பாட்டிட்டு இனி அப்படியே கூடிக்கொண்டு போகாது. அப்படி எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவுல் குரோஸையே வரும். நாங்கள் எந்தளவு விட்டத்துக்கு எங்களை தலைக்கு பின்னுறோமோ அவ்வளோ விட்டம் வந்தோடனே நிப்பாட்டி போட்டு இனி எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவுல் குரோஸையே பின்னணும். இப்போ இது இந்த சுற்றளவு தலையின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 39 சென்டிமீட்டர் கிட்ட நிற்கிது. அப்போ கரெக்டாக தான் சுற்றளவு வந்திருக்கு. அப்போ நான் அப்படி வரையிலேன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த சுற்றளவு என்ன பெரிய தொப்பின்னு சொன்னால் இதே மாதிரி இப்போ 4 ஹாஃப் டவுல் குரோஸை தனி பின்னி 5வதுக்கு 2 பின்னின மாதிரி அடுத்ததில் 5 ஹாஃப் டவுல் குரோஸை வந்து 6வதுக்கு 2, அதே மாதிரி 6 ஹாஃப் டவுல் குரோஸை வந்து 7வதுக்கு 2 இப்படியே படிப்படியாக உங்களோட தலையின் சுற்றளவு வரும் வரை கூடிக்கொண்டு போகும். கூடிக்கொண்டு போட்டு பிறகு உங்களுக்கு அந்த தலையின் சுற்றளவுக்கு கரெக்டாக வந்துட்டு தந்தோடனே எல்லாத்துக்குள்ளேயும் இனி 1 ஹாஃப் டவுல் குரோஸை இப்போ பின்ன போகிறேன். இனி எல்லா எவ்வளோத்துக்கு எங்களுக்கு இறக்கம் வேணுமோ அது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவுல் குரோஸையே பின்னி கொண்டு போகிறோம். இது ஒரு வயசு பிள்ளைக்கு நான் பின்னுறேன். நீங்கள் ஒரு வயசு பிள்ளை பின்ன போகிறீங்கன்னா என்னுடைய அளவுக்கு அப்படியே பின்னி கொண்டு போக வேண்டியதா. இப்போ சுத்த வர எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மாதம் இந்த வயசுக்குரிய வயசு இங்கால வந்து தலையின் சுற்றளவு புல் சுற்றளவு தலையை அப்படி சுற்றி ரவுண்டாக சுற்றளவு அதுக்கப்புறம் தலையின் குறுக்கு பாட்டுக்கு, அதாவது இதுண்ட இப்படி பின்னினோம்னா இதுண்ட குறுக்குக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் என்றது இது. அப்புறம் இங்கால வந்து இறக்கம் தொப்பின்ற அப்படியே தொப்பியை போட்டால் இவ்வளோத்துக்கு இறக்கம் இருக்கணுமோ அந்த இறக்கம் இந்த பக்கத்துக்கு. இப்போ நான் கிட்டவா காட்டுறேன், நீங்கள் வேணுமெண்டா அதை எழுதி வச்சுட்டு
நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பின்னலாம். இப்போ வந்து 7வது வரி எல்லாத்துலேயும் 1/2 டவ் குரோஸை பின்னிட்டேன். இனி இப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் எவ்வளோத்துக்கு எங்களுக்கு இறக்கம் வேணுமோ, ஒரு வயசு பிள்ளைக்குரியது பின்ற நாடி, ஒரு வயசு பிள்ளைக்கு எவ்வளோத்துக்கு இறக்கம் வேணுமோ, இப்போ 16லேருந்து 17 சென்டிமீட்டருக்கான இறக்கம் வேணும். அப்போ அது வரைக்கும் எல்லாத்துக்கையும் 1/2 டவ் குரோஸு பின்ன போகிறோம். பின்ன இப்படியே தொப்பி சேப்புக்கு இப்படி வரும். அப்போ பின்னி போட்டு நான் எத்தனை வரி என்று சொல்கிறேன். இப்போ வந்து டோட்டலாக ஒரு 19 வரிக்கிட்ட பின்னிட்டேன். இப்போ 19 வரி பின்னியாச்சு. ஒரு வயசு பிள்ளைக்கின்ற நாடி ஒரு 16லேருந்து 17 சென்டிமீட்டருக்கு இருந்தால் காணும். இப்போ 16க்கும் 17க்கும் இடையில் நிற்கிது. இப்போ சில பேர் வந்து இறக்கமாக வேணும், கொஞ்சம் இதாக வேணுமெண்டா வேண்ட அளவுகள் அவைய சொல்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இறக்கி பின்னி கொடுக்கலாம் அப்படின்னா. இப்போ அடுத்த வரி வந்து இவ்வளோ காண இப்படி நிற்கும். நாங்கள் சில நேரம் தொப்பியை வந்து இப்படி இப்போ காட்டுறத இப்படி மடித்து மேலுக்கு விட்டுருப்போம். அது எப்படி பின்னுறது வர 2 செயின் பின்னி இதுக்கான விதமாக நாங்கள் முடிக்க பின்னலாம். இது சும்மா ஒரு முறை. அப்படி 2 செயின் இங்கே ஸ்டார்ட்டில் நான் கொஞ்சம் பின்னின நாடி இடையிலேருந்து காட்டுறேன். 2 செயின் பின்னி இப்படி இந்த பின்னின இதுண்ட மேல் பக்கத்துக்கு மட்டும் கொடுக்கணும். பின் பக்கத்துக்கு கொடுத்து சேர்த்து பின்னாமல் ஒவ்வொரு செயின்டையும் இடையக்குள்ளே இந்த மேல் பக்கத்தால் கொடுத்து பின்னணும். ஏன்னா எங்களுக்கு இந்த பக்கம் மடியணுமென்ற நாடி நாங்கள் இந்த மேல் பக்கத்துக்கு வேணும். இதே பின் பக்கம் மடியணும்டா பின் பக்கத்துக்கு கொடுத்து பின்னுவோம். இப்போ இப்படி எடுத்து சரி ஒரு 3-4 வரி இப்படி பின்னலாம். இப்படி மடிஞ்சு வரும். காட்டுறதுக்காக இப்படி மடிஞ்சு வரும். நீங்கள் இப்படி 3 வரி பின்னலும் பின்னலாம், 4 வரி எவ்வளோத்துக்கு இப்படி மடித்து மேலே நிற்கும் பின்ன போகிறீங்களோ அப்படி பின்னலாம். இப்படி கொடுத்து இதுண்ட மேல் பக்கத்துக்கு மட்டும் கொடுத்து பின்னினா இப்படி திரும்பி வரும். இப்போ இதில் வந்து வித்தியாசமெல்லாம் பின்னலாம். கீழ் பக்கம் முடிக்க மற்ற நீங்கள் வேறு கலர்கள் மாற்றி பின்னலாம். இந்த இதை மட்டும் வேறு கலரில் பின்னலாம். அப்படி நிறைய மாடல்களில் நீங்கள் மாற்றி பின்னலாம். இது ஒரு சிம்பிளான ஈஸியான முறையை உங்களுக்கு சொல்லித்தந்தேன். இனி வர்ற வீடியோக்களில் நான் என்னென்று வேறு டிசைனுகள் போட்டு பின்னலாம், வேறு கலர்கள் இதே மாடலையே நீங்கள் எழுதி வச்சு எத்தனை ஓர்டரில் கலர்கள் என்னென்ன கலர் இங்கே வரணுமாட்டு நீங்கள் பிளான் பண்ணி போட்டு நீங்கள் பின்னலாம். இதே வந்து அந்த டைட்டான அந்த நெருக்கமான இதாகவும் பின்னலாம். கீழ் பக்கத்துக்கு மட்டும் அப்படி விட்டு நெருக்கமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த இப்படி பின்னுற மாதிரி டைட்டாக கடைசி பக்கத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் பின்னலாம். இப்போ உங்களுக்கு இது 2 அல்லது 3 அல்லது 4 வரி பின்னினா கொஞ்சம் இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த செயினின் மேல் பக்கத்துக்கு கொடுத்து பின்னுறேன். இப்படி கொடுத்து ஹாஃப் டவுல் குரோஸு தான் பின்னுறேன். அப்படி இப்போ இது வந்து இப்படி இதை சேர்த்து அலக்கையில் ஏன்னு சொன்னால் இது இப்படி மடிஞ்சு மேலுக்கு தான் நிற்க போகுது. அப்போ எங்களுக்கு இந்த அளவு தான் எங்களுக்கு தேவை, எவ்வளோத்துக்கு நிற்கணுமெண்டு. இப்போ நான் இப்படி சுத்தவரை பின்னி வந்து 2வது செயினுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து சுத்தவரை பின்னி வந்துட்டேன். இப்போ 2வது செயினுக்கு கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ ஒரு செயின் பின்னுறேன். நீங்கள் 2 செயின் பின்னலும் ஒரு செயின் பின்னிட்டு இதை வந்து மேலே கீழே பின்னிலும் பின்னலாம். அப்படி இல்லையென்று சொன்னால் நீங்கள் நார்மலாக பின்னிலும் பின்னலாம். இப்போ வந்து நான் சரி மேலே கீழே பின்னுவோம், அது கொஞ்சம் வடிவாக இருக்கும். நார்மலாக பின்னிலும் பின்னுவோம். இப்போ மேல் பக்கத்துக்கு கொடுத்து 1/2 டவுல் குரோஸ், கீழ் பக்கத்துக்கு கொடுத்து 1/2 டவுல் குரோஸ். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மலாகவே ஹாஃப் டவுல் குரோஸை வளமையாக பின்னுற மாதிரி பின்னி கொண்டு போகலாம். இந்த வரி மட்டும்தான் திருப்புறதுக்காக மேல் பக்கம் பின்னினாங்க. மற்ற வரி நார்மலாக நீங்கள் பின்னி கொண்டு போகிறோம். இப்போ நார்மலாக பின்னி கொண்டு போகிறது. இப்போ
மேலே கீழே மாறி மாறி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். டிசைன் அப்படி உங்களுக்கு இது இப்படி பின்னுறது பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மலாக பின்னலாம், ஒரு பிரச்சனை. இப்படி சுத்த வர ஒன்று மேலே பின்னினா அடுத்தது கீழுக்கு பின்னணும். ஒன்று மேலே பின்னினா ஒன்று கீழுக்கு, அப்படி ஒன்றை விட்டு ஒன்றை நாங்கள் மாற்றி மாற்றி பின்னி கொண்டு போகணும். பின்னினா இப்படி இதே டிசைன் வரும். கொண்டு வந்து இதில் 2 செயின் பின்னா 2வது செயினுக்கு இல்லை ஒரு செயினெல்லாம் முதலாவதுக்கு முடிக்கணும். இப்போ வந்து அடுத்த வரி வந்து அதே மாதிரி மேலுக்கு பின்னினக்கு மேலுக்கு, கீழுக்கு பின்னினக்கு கீழுக்கு, மேலுக்கு கீழுக்கு மேலுக்கு, எப்படி பின்னினீங்களோ அதே மாதிரி பின்னணும். இப்போ சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து முதலாவதுக்கு முடிச்சுட்டு 1 செயின் பின்னி மேல் பக்கம் பின்னினதுக்கு மேலுக்கு, கீழ் பக்கம் பின்னினதுக்கு கீழுக்கு, இப்படி 2வது வரி 3வது வரி இதே மாதிரி பின்னணும். 2வது வரியும் 3வது வரியும். இப்போ 4 வரி பின்ன போகிறீங்கன்னாலும் நீங்கள் பின்னலாம். இந்த ஆக உயரம் கூடிடும். நான் என்ன ஒரு வரி பின்னா காணும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் 3வது வரியோடய நிப்பாட்டலாம். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ இது அத்தனை வரி பின்னலாம். சாரி, ஒரு பக்கம் மைக்கின்ற சார்ஜ் முடிஞ்சது. சவுண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல. இப்போ நீங்கள் இதே மாதிரி பின்னி முடிச்சுட்டு நான் என்ன ஒரு வரி மட்டும் பின்ன போகிறேன். நீங்கள் 2 வரி பின்னிலும் பின்னலாம். பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான தொப்பி ரெடி. சில பேர்ட்ட சின்ன தலை என்று சொன்னால் நீங்கள் அது நீங்கள் இப்படி காது பின்னிலும் பின்னலாம், தனியாக பின்னி ஜாயின் பண்ணிலும் பின்னலாம், இதிலேயே பின்னிலும் பின்னலாம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பின்னில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பின்னலாம். இதே இன்னொரு ஆக்களுக்கு விற்கிறதுக்கு அல்லது ஏதாவது கிஃப்டாக கொடுக்க போகிறீங்கன்னா அவைக்கு எது செட் ஆகும், அவைக்கு என்ன கலர் வரும், என்ன பிடிக்குமென்று பார்த்து அப்படி பின்னி கொடுக்க அதை அவையில் ஆசையாக வச்சு பயன்படுத்தி கொள்ளுவேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த காது வந்து நீங்கள் காதும் பின்னி காட்டல் உங்களுக்கு புரிம்பா காது பின்னி ஜாயின் பண்ணலாம். இதிலேயே இப்போ பின்ன போகிறீங்கன்னா சரி சமன் அப்படி தொப்பியை வடிவாச்சு கொண்டு ஜாயின் பக்கத்தை இப்படி சைட் பக்கத்துக்கு விட்டுட்டு இப்படி படித்து நான் வந்து இங்கேருந்து 1 2 3 4 5 6 7வது வரியில் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படியே மடித்து கொண்டு வந்து 7வது வரி இதில் வந்து முடியும். ஸ்டார்ட் பண்ணுறது இதில் இந்த வரியில் 1 2 3 4வது வரியில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இப்படி சமனாக மடித்து வச்சுக்கொண்டு இப்படியே 4வது வரைக்கும் இதில் கொடுத்து 1 2 3 4வதுக்குள்ள இப்படி கொடுத்து இதுக்குள்ளால் எடுத்து ஒரு செயின் பின்னி அதுக்குள்ளே
1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வேணுமெண்டா இப்படி இந்த இது எத்தனையாவது வரின்னா 1 2 3 4 5 6வது வரின்ற இந்த கீழ் பக்கத்துக்கு இடைக்க இப்படி கொடுத்து எடுத்து நீங்கள் புரிம்பா ஜாயின் பண்ணி புரிம்பா பின்னி போட்டும் ஜாயின் பண்ண 1 9 டபுள் க்ரோஸே பின்னணும் 2 3 அதுக்கே தான் பின்னுறேன் 3 4 5 6 7 8 9 பின்னிட்டு இங்கே இது இருக்குது கொண்டு வந்து இங்கே முடிக்க போகணும். இது எத்தனையாவது வரியண்டா 1 2 3 4 5 6 7 8 9வது வரி 1 2 3 4 5 6 7 8 8வது வரின்ற கீழ் பக்கம் அதுக்கு கொண்டு வந்து முடிக்கிறேன். சாரி என் 2 மைக்கும் சார்ஜ் முடிஞ்சுது, அதனால் உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருக்கோ தெரியல. அப்படி கொண்டு வந்து இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். 1 2 செயின் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இப்படி கொடுத்தெடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஸை வென்றேன். நீங்கள் இந்த காதை வேறு விதமாகவும் வித்தியாசமாகவும் பின்னலாம், கன விதமாக. இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக ஈஸியாக பின்னக்கூடிய மாதிரி சொல்லுறேன். இப்படி ஒவ்வொரு 9 இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னிறேன். பின்னி இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஸு பின்னிட்டு இந்த கடைசி இதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வெட்டிட்டு மிச்ச நூலை கொண்டே உள்ளுக்கு தெரியாமல் சரி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காது சின்னாக்களுக்கு வந்து இப்படி குட்டி காது தாண்ட வடிவாக இருக்கும். இதை கண் வைக்கவும் இன்னும் வடிவாக இருக்கும். அதில் ஒரு இதயம் குட்டியாக ஒரு இதயம் டார்க் கலரும் லைட் கலரும் கலந்து பின்னினாலும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதாவது பின்னோணும், ஏதாவது சரி பிள்ளை இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பாய் பாய்.